என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. வணக்கம் சாமி. ஐயா சொல்லுங்க சாமி. நம்ம இப்போ நான் வந்து முருகன் கிட்ட கொஞ்சம் இணக்கமா இருக்கிறேன். சரி. அப்ப நான் வந்து ஒரு பாடல் கேட்டேன். அது அருணகிரிநாதர் வந்து கந்தரன வீதியில சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருனாக்கா, யானாகி என்னை விழுங்கி வரும் தானாகி நின்ற தயாபரணி அப்படிங்கிறாரு. அது என்னங்க ஐயா, அவர் வந்து கடவுளை பார்க்கும்போது அவர் விழுங்கிட்டாருங்கிறாங்க. அதனுடைய நிலை என்னங்க ஐயா? அதாவது சாமி, இப்போ ஒரு நெருப்பு தகதகன்னு எரியுது. ஒரு கல்பத்தை போடுறோம். அது தனியாக கல்பம் தெரியுமா? தெரியாதுங்க. அந்த மாதிரி கடவுளை பார்க்கும்போது நம்ம அதுக்குள்ளே போயிடுமே, நமக்கு ஒன்றும் தெரியாது. சரிங்கய்யா. இப்போ அதே தான் உங்களுக்கு நல்ல ஒரு தண்ணி இருக்குது. அது இங்கே ஒரு குட்டைன்னு வச்சுங்க. நீ ஒரு டைம் தண்ணி கொண்டு கூட ஒரு சொம்பு தண்ணி ஊற்று, ஒரு குறத்துறப்போ தண்ணி ஊற்றுக்கும். தெரியுமா தனியா? தெரியாதுங்க. அந்த மாதிரி அதோடு சேர்ந்தப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது. அதோட சேரணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? அது நீங்கள் என்ன இப்போ யோகத்தில் போய் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். அதாவது முதல்ல வந்து கடவுளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடையிறது வந்து அத்திரை. நீ புரியாது என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த ஊரில் ஒரு கலெக்டர் ஒருத்துக்கிறாரு. அவர் ஃபோன் நம்பரை ஆளே தெரியாது. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு என்ன தெரியாது? கடவுள் நம்ம கூடவே இருக்கிறான், தெரிய மாட்டேங்குது. முதல்ல ஆள் யார், அவங்க ஃபோன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் அவங்க கூட இணக்கமாக நெருங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக யோக பாதையில் போய் நெருங்கினா கண்டிப்பாக வழி கிடைக்கும். சரிங்கய்யா. எப்பொழுதுமே ஒரு மனிதன் யோகமே பண்ணிகிட்டு இருக்க முடியுங்களா? கண்டிப்பாக பண்ண முடியுமே. எப்படிங்கய்யா? அதுக்கு வழி என்ன? இதுக்கு ஐயா அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த பட்டிக்காட்டிலலாம் என்னங்கன்னா டீசல் மோட்டர் இருக்கும். டீசல் ரொம்ப ஃபுல்லாக டீசல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டான்னு கடன்னு ஓடினே இருக்கும். அந்த காலியாசம் நின்று போயிடும். அது ஃபுல்லாக டீசல். நீ டீசல் மாதிரி நீ எப்பயும் இருந்துனே இருக்கணும். அப்போ நீ முதல்ல வந்து நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறீங்களே, அது பண்ணி ஓட்டி விட்டுட்டா அது ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நின்று போயிட்டு திருப்பி டீசல் ஊற்றணும். அதே தான் அது டெய்லி பண்ணுறதுன்றது. நீங்கள் அந்த 1 மணி நேரம் டெய்லி காலையில் 1 மணி நேரம் பாடம் பண்ணிங்கன்னா 24 மணி நேரம் தானாக ஓட்டிக்கும். நீங்கள் இந்த விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி கடமை அந்த இன்ஜினுக்கு வந்து டெய்லி அதுக்கு பெட்ரோலில் டீசல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ற வேலை தான் டெய்லி காலைல 1 மணி நேரம் பண்ணுறீங்க. நீங்கள் 1 மணி நேரம் மட்டும் 24 மணி நேரம் அது ஓட்டினே இருக்கும். நீங்கள் செய்ய உங்களுக்கு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று தருமபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத்மா வணக்கம்.